வெளியே நம்ம கூட எர்த்லி மேஸ்குலைனா இருக்கிற பர்சன் தான் உண்மையான ட்ரூ ட்வின் ஃப்ளேமா இருப்பானோ? நம்ம உண்மையிலேயே ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லையோ? ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உண்மையிலேயே டெய்லி லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிச்சனில் உட்காந்து சமைச்சிட்டு இருப்போம், காய் நறுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ட்வின் ஃப்ளேம் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டே காய் நறுக்கும். அந்த கற்பனை கூடவே என்ன வரும், அந்த ட்வின் ஃப்ளேம்னு நினைக்கும் போதே நம்ம பூமியில் எவனை பார்த்தோமோ அவன் தான் ட்வின் ஃப்ளேம் உருவமாக வந்து நிற்பான். அப்போ இந்த கன்ஃபியூஷன் வந்துடும், திருப்பி தாட் கான்ஃப்ளிக்ஸ் வரும். தாட் கான்ஃப்ளிக்ஸ் வந்து 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 நீங்கள் இப்போ என்ன கற்றுப்பீங்க, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸில் இருக்க டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ அவனுடைய வாழ்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக கற்றுப்பீங்க. ஏன்னா இந்த தாட் கான்ஃப்ளிக்ஸை ஃபுல்லாக எது எப்படியா இருந்தாலும் அவன் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாகவே இருந்தாலும் நான் என்னுடைய ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்க டிவைன் கவுண்டர் பார்ட் கூட தான் வாழ போகிறேன். அவன் கூட வாழ்ந்தேன்னா எனக்கு என் டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்ட இருக்கிற கனெக்ஷன் எர்த்லி மாஸ்குலைன் கூட இருக்கிற இன்டர் கனெக்டட்னஸ், டிவைன் மாஸ்குலைனுக்கும் எர்த்லி மாஸ்குலைனுக்கும் இன்டர் கனெக்டட்னஸ் இருக்குல்ல, அப்போது கண்டிப்பாக அவன் என் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக தான் என்னை தேடி வரட்டும். ஓகே, இந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே நினச்சிக்கிட்டு, ஸோ ஃபிசிக்கலில் இருக்கிற மாஸ்குலைனாக இருக்கட்டும் ஃபெமினைனாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக அந்த டோரையே சாத்திட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற டிவைன் கவுண்டர் பார்ட்டோட வாழ கற்றுக்குறீங்க எவ்வளோ தாட் கான்ஃப்ளிக்ஸ் வந்தாலும். ஓகேயா, இதுதான் அட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய யூனியன் எனர்ஜிஸ். ஓகேயா, ஸோ இப்போ இதில் என்ன பிளாக்கேஜ் இருக்குது அதை நீங்கள்